பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இது எங்க இருக்குன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனத்தில் அடங்கியிருக்கு. அதுதான் இந்த கர்த்தர் இந்த வருஷம் வாக்கு செய்திருக்கிறார். என்னை யாரு தேடினாலும் சரி நான் கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி சொன்னவர் மட்டுமல்ல, வாக்கு பண்ணினவர். ஏசாயா 41:13 படி, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் மட்டுமல்ல, அவருக்கு நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம கண்ணுக்கு தென்பட்டதில்லை, நம்ம காதல கேட்டதில்லை, நம்ம உணர்ந்தது கூட கிடையாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதனாலதான் ஏசாயா 64:4 வாசிக்கிறோம். மிக அழகான ஒரு வசனம். ஏசாயா 64:4 என்ன வாசிக்கிறோம்? தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் அவரை தவிர உலக தோற்றம் உலகம் எப்ப உண்டாச்சோ உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ம பிறந்தப்பதான் நமக்கு தெரியும். உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனா அவரை தேடுறோமா? இந்த நாளிலே தேடி வந்தா என்ன கிடைக்கும்? உங்க வேதத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கையில் எடுத்து எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க மறக்கவே கூடாது. கையில் வேத புஸ்தகத்தை எங்க இருந்தாலும் எடுத்து மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கையில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நாமளும் பாடுமா? கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீயே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீயே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மெய்ப்பனே. யெகோவா
கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். ஏன்னா கப்பர்நாகூமுக்கு பல முறை ஆண்டவர் வந்திருக்கார். இந்த கப்பர்நாகூமுல செய்த அற்புதத்தை பார்த்து ஆண்டவர் ஜனங்கள் மனம் திரும்பலையான்னு வேதனையோடையும் பேசியிருக்கார். உன்னிலே செய்யப்பட்ட அற்புதம் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தா, எவ்வளவு தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் எவ்வளவோ பேர் என்ன செய்வாங்க, மனம் திரும்பி இருப்பாங்க. ஆமா, ஆனா இங்க கப்பர்நாகூம்ல அவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சார். கானா ஒரு கல்யாணத்தில் என்ன பண்ணாரு, தண்ணீரை ரசமா மாத்தினார். எனக்கு அன்பான இந்த கப்பர்நாகூம் என்பது பேதுருவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்ததாக சொல்லப்படுகிறது, வீடு இருந்ததாக. மறுபடியும் அவர் சில நாட்களுக்கு பின்பு கப்பர்நாகூமுக்கு வந்திருக்கிறார். வாசிங்க. அப்படி வந்திருக்கும் போது அவர் வீட்டில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு வீட்டில் இருக்காரு. ஏன்னா மனிதகுமார் நான் வந்ததுனால வீட்டில். இப்போ அவர் எங்கும் இருக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்து இருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர் யாத்ராம 20:24 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்க ஒரு வீட்டில் இருக்கார். அவர் அப்பொழுது மனிதனாக நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்திருந்த நேரம். ஒவ்வொரு இடத்துலையும் அப்போஸ்தலர் 10:38 படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நேரம். அந்த 3.5 வருஷ கால நன்மை செய்தல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. கப்பர்நாகூமுக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்கிறத ஜனங்கள் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே என்ன நடந்தது வாசிங்க. உடனே கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட வந்தா தீராத வியாதிகள் தீர்க்கப்படும். நாம பாடுறோம்ல, லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வன் லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வன் லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். நியமினவனை தீசனாய் மாற்றுவது லேசான காரியம். நியமினவனை தீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையன கோமகனை அரியணை ஏற்றுவது, இடையன கோமகனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லை
இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத வியாதியை வார்த்தையால் தீர்ப்பது, தீராத வியாதியை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசு வந்திருக்கிறார்னோட தீராத வியாதியில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்துடுவான். ஏன்னா மார்க் 1:32 பார்க்கிறோம், சூரியன் அஸ்தமிக்கிற போது, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால், நல்ல கவனிங்க, பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அனைவரையும் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அதனால அவரை பார்த்த உடனே கூட்டம், அவ்வளவு கூட்டம். ஏன்னா தீர்க்க முடியாத வியாதிக்கெல்லாம் மருந்து அவர் தான் வழி. அதனால அநேகர், சகல வியாதிகள், சகல பிணிகள், பல பல வியாதிகள். இன்னைக்கு வியாதிகள் எத்தனையோ இருக்கு. எல்லா வியாதிகளுக்கும் அவர் ஒரே டாக்டர். ஆஸ்பத்திரிக்கு போனால் சொல்லுவாங்க, தொண்டை வலியா, உடனே எங்கே போகணும்? இஎன்டிக்கு போங்க. கண் வலியா, எங்கே வாங்க? ஐவார்டுக்கு போங்க. யூரினல் ப்ராப்ளமா, உடனே எங்கே? நியூரோ சர்ஜன்ட்ட போங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர். ஏன் தெரியுமா? அவர் தான் மனிதனை உருவாக்கினார். அவர் அறியாமல் ஒரு காரியம் நமக்கு என்ன செய்யாது, வராது. அதனால் அவரை தேடி கூட்டம், எமைக்க முடியாத கூட்டம், வாசலுக்கு முன்னே நிற்கக்கூடாத ஒரு கூட்டம். இப்படி கூடி இருக்கிற நேரத்தில் வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாசலுக்கு நேரம் கூடி வந்து இருக்காங்க. போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். சரி, அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவருக்கு முதல்ல வசனத்தை போதித்தார். ஏன் தெரியுமா? வசனம் தான் ஜீவனை தருகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? எபிரேயர்ல வாசித்தோம், ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்கான பட்டயம். எந்த பட்டயத்திலும் அது கருக்கான பட்டயம். அது அந்த வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர், நல்ல கவனிங்க, இதுதான் விசேஷம். 4 பேர் ஒரு மனுஷனை தூக்கிட்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தன் தூக்கிட்டு வரலாம், ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு இழுத்துட்டு வரலாம். ஆனால் ஒரு கட்டிலில் போட்டு 4 பேர் தூக்கிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? சேர்த்து போயிட்டு அவ்வளோ முடிஞ்சிட்டான், போயிட்டான்னு அர்த்தம். 4 பேர் வாசிங்க. ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் சமீபமாய் சேரக்கூடாமல் கூட அவங்களால போக முடியல. அவர் இருந்து வீட்டின் மேற்கூரையை, உடனே உங்க விசுவாசத்தை பாருங்க, மேற்கூரையை பிரிச்சா உட்கார்ந்து இருக்கிற மேல தூசி விழுமா விழுகாதா? ஆனா ஒரு தூசி அங்க விழல. அவ்வளவு பாதுகாப்பாக பிரித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ விசுவாசம். வந்திருக்கிறவர் யாரு? சுகம் தரும் தெய்வம்,
யெகோவாரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தோனி, எதை நினைத்தோனி கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். பலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவார், மடிந்து போவதில்லை. எதை நினைத்தோனி கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இவங்க கூட்டத்தை பார்க்கல, வழியே இல்லை, ஆனால் அதை யோசிக்கல. மேல் கூரையை பிரித்து திறப்பு உண்டாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். படுக்கைனா எப்படி இருந்திருக்கும்? என்ன ஒரு போர்வீல தூக்கிட்டு வந்திருக்க போறாங்க? ஏன்னா ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடனம்னா படுக்கையை தான் தூக்கிட்டு போனான். அந்த படுக்கையை இறக்கினாங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஏன் தெரியுமா? இவ்வளவு பேர் வந்திருக்கான, யாருக்குமே இத்தனை வருஷமா கிடக்கானேன்னு அவனை பத்தி கொஞ்சம் கூட என்ன இல்லை, யோசனை இல்லை. அவன் தனக்கு தான் வந்திருக்கான். ஆனா இந்த 4 பேர் எதுக்காக வந்திருக்காங்க? இவன் எப்படியாவது எந்திரிச்சிட மாட்டானா, எப்படியாவது பொழைச்சிட மாட்டானா, எப்படியாவது மறுபடியும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிடாதா? எங்கெங்கோ போய் பார்த்துருப்பாங்க, எத்தனை இடத்துக்கோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. டாக்டர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, there is no medicine, there is no medicine for it. ஏன்னா இந்த டிசீஸ் முத்தி போச்சு, அவ்வளோதான், இவனுக்கு சாகிற வரைக்கும் இதான் இருப்பாங்க. உடனே அங்கேருந்து 4 பேர் தூக்கிட்டு அவர் வந்திருக்காருன்னு உடனே வேகமாக கூட்டு வந்தான். அவருக்கு நேரம் இறக்கினான். வாசிங்க. அப்படி இறக்கின உடனே அவர்கள் விசுவாசத்தை, யாருடைய விசுவாசத்தை? தேடி அவனால வர முடியாது. ஏன்னா அவன் திமிர்வாதக்காரன், கையும் காலும் விளங்காம முடக்குவாதத்தில் படுத்து கிடக்கான். அவன் தேடி வர முடியாது. ஆனால் தேடி வர்றதுக்கு ஒரு வழி ஆண்டவர் உண்டு பண்ணினார். 4 பேர் அவனை தூக்கிட்டு வந்தாங்க, கிடந்த கடையோடு தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். ஐயோ, தனக்காக இல்லை, பிறனுக்காக ஒரு உழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கேன்னு சொல்லி அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் நல்ல கவனிங்க. இவருடைய நினைவு என்ன தெரியுமா? சுகமானதை நினைக்க மாட்டான், நினைக்க வேண்டியதை நினைக்க மாட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிட்டீங்க வாங்க. மத்தேயு 9:4 வாசிக்க கேட்போம். மிக அருமையான ஒரு வசனம். நமக்கு அது கோர்த்து பார்த்தா தான் தெரியும். இந்த வசனத்தோட இணைத்து அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை நல்லவை எத்தனையோ இருக்கு. பிலிப்பியர் 4:8 படி கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், புகழ், புண்ணியம், இதை நினைக்க மாட்டான். இதை எப்படி இவனை தூக்கிட்டு வந்து சோப்படுத்தலாம்? இவங்க என்ன, இவருக்கு எப்படி பாவம் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு? அவங்க இருதயத்தில் வாய் திறந்து ஒருத்தரும் சொல்லலை. திரும்ப வாசிக்க, அந்த மார்க்க வாசிங்க. அங்கே உட்கார்ந்திருந்த சில வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறானே,
தேவன் ஒருவரே அன்றி தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டதா அந்த பொல்லாத நினைவை இயேசு அறிந்து அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. நல்ல கவனிங்க, 4 பேர் தூக்கிட்டு வந்தோண்ட பேசுறாரு. 4 பேர் நடக்க முடியாம தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், நம்புகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாம் கைவிட்டுருவாங்க, நாம கைவிடப்படுவதில்லை. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு விட்டாரு, என்ன செய்வேன் எம்பெருமானே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு விட்டாரு, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சேன், அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சேன், அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா, கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா. அதில் விழுந்தவர்கள் எழுப்புவது கடினம் ஐயா, அதில் விழுந்தவர்கள் எழுப்புவது கடினம் ஐயா. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு விட்டாரு, என்ன செய்வேன் பெருமான். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவில் விட்டு விட்டாரு, என்ன செய்வேன் பெருமானி. நான் என்ன செய்வேன் பெருமானி. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். வேத பாரகர் கேட்கிறாங்க, ஐயா இவன் தேவதூஷணம் சொல்றானே. அவர் திமிர்வாதக்காரனை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? தேடி வந்து அந்த விசுவாசத்தை பார்த்து அவன் படுத்து கிடக்கிறான் பேசுறாரு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். ஏன் படுக்கையை மட்டும் எடுத்துட்டு போக சொன்னாரு? எல்லாம் பேசியிருப்பான் வர வழியில. இத்தனை வியாதியோட கிடந்தான், செத்து போயிட்டான் போல, அதான் 4 பேர் தூக்கிட்டு போறான்னு. ஆண்டவர் அத்தனை கண்ணுக்கு முன்னாடி ஜீவனை தர வந்தவர், ஜீவமுள்ள வார்த்தைகளை தர வந்தவர்கிற காண்பிக்கிறதுக்கு நடந்து போக வைத்தார். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. 6 செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட்டதில்லை, கைவிடுகிறதில்லை. பின்பகுதியை நீங்கள் இன்னும் வாசிச்சு வைங்க, அடுத்த ட்ரிப் உங்களோட பேசுகிறேன். ஆதலால் அவர் கைவிடாததுனால அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி நிற்பாங்களாம். எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவரை நம்பி நிற்கிறீங்க? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக ஜெபிங்க. ஒரு வார்த்தை உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் வைத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும், வருஷம் முழுவதும் குறைவில்லாமல் நடத்தணும். நீங்களும் ஜெபிங்க.
ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி 5000 ரூபாலாம் வராது. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மக்களை சும்மா அனுப்பவும் முடியாது. எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். அவங்கள கூட்டு வர கூட வேன் வாடகை கொடுத்து தான் எடுக்கிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு நாள் வாகன தேவைக்கு உதவலாம். ஏன் இந்த பார்வையற்ற மக்கள் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். ஃபியூனரல் காரியங்களுக்கு திருநெல்வேலியில் ஒரு கட்டுமானப்படி நடக்கிறது. அதற்கென்று ஒரு சதுரடி 2300 ரூபா. பெண்களாக இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் கண்ணு தெரியாத பெண்களை குறித்து கொஞ்சம் சிந்திப்பீர்களானால், கண்ணு தெரியாமல் விட்டால் கண்ணு தெரியும் போதே எத்தனை பாடுபடுறீங்க. தெரியாத பெண்களுக்கு என்ன பாடு, அவர்களும் தங்கி இருப்பதற்கு ஒரு இடத்தை உருவாக்கி வர்றோம். அதற்காக ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினா நீங்கள் தாங்க. எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே, இந்த புதிய வருஷத்தில் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொன்ன அந்த நம்பிக்கையின் வார்த்தையை வைக்கிறேன். யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன சூழ்நிலையோடு, என்னென்ன வேதனையோடு, மனக்குமரலோடு உம்மை தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் பதில் கிடைக்கட்டும், பதில் கிடைக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தருளும், கரம்பற்றி நடத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.